وأحسن الجزاء அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் சொன்ன அந்த இஹ்லாஸ் இஸ்திக்லாஸ் என்ற உயரிய கல்வி அல்லாஹ் தஆலா நசீபாக்கி தந்த முடிவானாக. அடுத்தபடியாக நமது மதர்சா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மதர்சாவுடைய பேராசிரியரும் மஸ்ஜிதுல் பத்ர் கல்லப்பட்டி ஜும்ஆ பள்ளிவாசலுடைய தலைமை இமாமுமாகிய மௌலானா மௌலவி அல்லாஹுதீன் ஹசனி ஹதரத் அவர்கள் வாழ்த்துரை வழங்குகிறார்கள். கண்ணியமிக்க இவ்விழாவிற்கான சொல்லக்கூடிய பெரியோர்களே காரணத்தோடு நேரம் சுருக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளையும் தனித்தனியாக அல்லாவுடைய ஒரு மிகப்பெரிய கிருபை. ஒரு காலம் இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல தீனுடைய கல்வியை எல்லா தரப்பு மக்களும் கற்றுக்கொள்வாங்க. நபியுடைய காலம் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு நபர் 42 வயசுல இஸ்லாத்தை எடுத்துக்குவாரு, 60 வயசுல இஸ்லாத்தை எடுத்துக்குவாரு. ஆனாலும் அவர் தீனுடைய கல்வியை ரொம்ப எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். அவர் 60 வயசுல இஸ்லாத்தை ஏற்று, அதற்கு பிறகு ஹதீஸ்களை கற்று, அதற்கு பிறகு குர்ஆனுடைய வசனங்களை கற்று மிகச்சிறந்த ஆலிமாக ஆகிடுவார். ஆனால் அவருடைய கல்வியை கற்க ஆரம்பித்தது 42 வயசு 50 வயசாக இருக்கும். அது ஒரு சாதாரணமா இருந்துச்சு அந்த காலகட்டம். அப்புறம் பிறகு இமாம்கள் வந்தாங்க. இமாம்கள் கல்வியை கற்பதிலே ஆரம்பிக்கிறது சீக்கிரமா ஆரம்பிச்சுவாங்க. ஆனா மௌத்தாகு வரைக்கும் கற்றுக்கொண்டே இருப்பாங்க. மௌத்தாகு வரைக்கும் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கல்வியை கற்க ஆரம்பித்தது 6 வயசுல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கல்வியை கற்று முடித்தது எப்பங்க அது சொல்ல முடியாது. மௌத்தாகு வரைக்கும் கல்வி கற்றுக்கொண்டே இருந்தாங்க. மௌத்தாகு வரைக்கும் கல்வியை கற்றுக்கொண்டே இருந்தாங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கல்வியை கற்க ஆரம்பித்தார்கள். சிறு வயதிலேயே கல்வியை கற்க ஆரம்பித்தார்கள். எப்ப கல்வியை கற்று முடித்தார்கள்? மௌத்தாகிற வரைக்கும் கல்வியை கற்றார்கள். எப்படி இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரை பற்றி வருகிறது, ஒரு ஹதீஸ் ஒரு இமாம் கிட்ட இருக்கிறது என்று அவர்கள் கேள்விப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால், அவங்களுக்கு அந்த ஹதீஸை அடைவதற்காக வேண்டி எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவு முயற்சி செஞ்சு அந்த இமாமிடம் சென்று அந்த ஹதீஸை அவங்க கற்றுக்கிறாங்க. இதுல அவங்க எப்படி ஒரு சிறிய மாணவராக இருக்கும்போது மட்டும் இல்ல, மௌத்தாகிற வரைக்கும் ஹதீஸ்களை தேடுவதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்தார்கள். அப்படி அர்ப்பணித்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு முஸ்னத் அஹ்மத் அந்த ஹதீஸ் கிதாப்கள். அவங்க கல்வியை கற்கிறதுக்கு ஒரு வயசை நிர்ணயிச்சு, இத்தனை வயசுக்குள்ள கல்வியை கற்றுக்கணும், இந்த வயசுல கல்வியாக கற்க ஆரம்பிக்கணும், இத்தனை வயசுல கல்வியை கற்று முடிச்சிடணும். அப்படி இருந்தாதான் கல்வி கற்கணும், இல்லைன்னா கல்வி கற்கவே கூடாதுன்னு வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த இமாம்கள் அவங்களுடைய கல்வி எப்படி நடக்கிறது கல்வி கற்பது என்பதும் கல்வியை கற்றுக் கொடுப்பது என்பதும் வயதுக்கு அப்பாற்பட்டது. வயதுக்கு அப்பாற்பட்டது. எல்லா காலகட்டங்களிலும் மௌத்தாகிற வரைக்கும் கல்வியை இமாம்கள் கற்றுக்கொண்டே இருக்கிறார். கல்வி இமாம்கள் கற்றுக்கொண்டே இருக்கிறார். சகோதரர்களை பிரிக்கக்கூடிய நம்மிடத்துல சில நபர்கள் சிலர் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது அவருக்கு ஒரு 25 வயசு இருக்கும். அவருக்கு 25 வயசு இருக்கும். அவர் நம்ம கிட்ட சொல்லுவாரு, நான் எனக்கு 15 வயசுல என்னை யாருமே தஷ்கீல் செய்யல, 15 வயசுல என்னை யாருமே தஷ்கீல் செய்யல, அதனால நான் ஆலிம் போதல, அவ்வளவுதான். இனிமே என்னால மௌத்தாகிற வரைக்கும் ஆலிம் பண்ண முடியும். இனிமே என்னால இப்ப எனக்கு 25 வயசு ஆயிடுச்சு, இனிமே என்னால மௌத்தாகிற வரைக்கும் ஆலிமாக முடியாது. இனிமே நான் மௌத்தாகிற வரைக்கும் குர்ஆனை தெரிந்து கொள்ள முடியாது, ஹதீஸை தெரிந்து கொள்ள முடியாது. ஏதோ எல்லாரும் குர்ஆன் ஓதுற மாதிரி நானும் ஓதிட்டு அப்படியே போயிடுறேன். இப்படித்தான் நிலைமை. இது மாதிரி பல நபர்கள் நம்ம இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. பல வாதிகள் நம்மகிட்ட வருத்தப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த வருத்தத்துக்கு எந்த சொல்யூஷனும் நம்ம சொல்லாமையே நம்ம ரைட் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு வாக்கியத்தை கொடுத்தான்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு, உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு வை கவலைப்படாதீங்க மேடம், அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு இப்படியே தான் கிளம்பிட்டு என்னங்க, இப்படியே தான் இருந்துச்சு கிளம்பிட்டு. சரிங்க பரவாயில்ல, எங்களால் முடிஞ்சதை ஏதாவது பாலினான் கோர்ஸ் கற்றுக்கங்க, நீங்க அப்படியே பாலினான் கோர்ஸ் கற்றுக்கங்க,
மார்க்க சட்டங்களை ஏதோ தெரிஞ்சுக்கங்க, இப்படி ஜமாத்துல போய் கத்துக்கங்க, இப்படிதான் சொல்ல முடியுது. உங்களால குரானை முழுவதுமாக விளக்க முடியும்னு சொல்ல முடியும். நீங்களும் ஆதிமாகன்னு சொல்ல முடியும். சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த அல்லாஹ்வுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டான். இங்க ஒரு மதரசாவை நம்ம உருவாக்குறாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய கிருபை. இது இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் நம்ம தமிழ்நாட்டுக்கு. என்னங்க, இது ஒரு புதுவிதமான அனுபவம். ஒன்று, எங்களுக்கு 2 விதமான சவால். ஒன்று, நாங்க பேராசிரியர் ஆனது இதுக்கு முன்னாடி நாங்க எந்த மதரசாலையும் ஆசிரியராக இருந்ததில்லை, அது ஒன்று. இன்னொன்று, இப்போ முதல் ஆசிரியர் ஆகிறது இந்த மதரசால தான். இந்த மதரசாவுடைய மாணவர்கள் இருக்காங்களே, இது மாதிரி மாணவர்கள் வேற எந்த மதரசாலையும் இல்லை. நாங்களே முதல் ஆசிரியர்கள். அது இந்த மாணவர்கள் எல்லாமே எங்களுக்கு வயசுல மூத்தவங்க. கிளாஸ்ல போய் உட்கார்ந்தோம்னா, வகுப்புல போய் உட்கார்ந்தோம்னா 6 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேர் எங்களோட வயசுல மூத்தவங்களா இருப்பாங்க. 4 பேர் எங்களோட வயசுல மூத்தவங்களா இருப்பாங்க. 2 பேர் தான் வயசுல கம்மியானவங்களா இருப்பாங்க. இந்த எல்லாருமே வயசுல மூத்தவங்களா இருப்பாங்க. நமக்கு திருமணமே ஆகிருக்காது, ஆனா 4 பேருமே திருமணம் ஆகிடும். நமக்கு குடும்பம்னா என்ன, பிரச்சனைனா என்ன, சவால்னா என்ன, குடும்பத்தை எப்படி நடத்துறது எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம மாணவர்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு அவங்க முன்னாடி அவங்க வெளிப்படையா மாணவர்களா உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ சமூகத்தில் இது மாதிரியான எல்லா விதமான சவால்கள் இருந்துச்சு. இந்த சவால்களை எல்லாத்தையும் முறியடிச்சது யாருன்னா இந்த மாணவர்கள் தான். அவங்க எங்களோட வயசுல அதிகமா இருந்தாங்க, எங்களோட செல்வத்தை அவங்க அதிகமா இருந்தாங்க, உலக ரீதியா அவங்க பெரியவர்களாக இருந்தாங்க. முன்னாடி பேசினபடி கூட சொன்னாங்க, அவங்க உலக கல்வியில சிறந்தவர்களாக இருந்தாங்க. இப்படி எல்லாம் இருந்துமே அவங்க கிட்ட ஒரு இனாபத்து இருந்துச்சு. என்னங்க, ஒரு இனாபத்து, ஒரு தேட்டம் இருந்துச்சு. நான் எப்படியாவது கல்வியை கற்கணும், எனக்கு எவ்வளவு சிரமம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் இதுக்காக வேண்டிய துணியா ரீதியா நஷ்டத்தை அனுபவிப்பேன் பரவாயில்ல, இதனால என்னுடைய வருமானம் குறையும் பரவாயில்ல, நான் நல்ல இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த வேலை போகும் பரவாயில்ல. இப்படி என்னென்ன கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்துச்சோ இதை எல்லாத்தையும் நான் அனுபவிப்பேன், நான் தியாகம் செய்வேன், நான் தயாராகுவேன். அந்த மாணவர்களுடைய ஒரு தேட்டம் இருந்துச்சு, ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஒரு இத்தான் கட்டுப்படும் தன்மை இருந்துச்சு. இன்னைக்கு ஆசிரியர்கள் நாங்க சிறியவர்களாக இருக்கோம், ஆசிரியர்கள் சின்ன பிள்ளைகளா இருக்கோம். அவங்க எங்களோட வயசுல மூத்தவங்களா இருந்தாங்க, ஆனாலும் எங்களுக்கு கட்டுப்பட்டாங்க. நாங்க அவங்க திட்டி இருக்கிறோம், அவங்க கிட்ட கடுமையா பேசியிருக்கிறோம், அவங்க சரியா இருக்கிறோம், அவங்களை கண்டிச்சிருக்கிறோம். ஆனாலும் அவங்க கொஞ்சமும் விமர்சிக்காம நாங்க எங்களை ஆசிரியராகவே அவங்க நினைச்சாங்க, அவங்கள நாங்க மாணவர்களா நினைச்சிருக்கோம். அதுவே மாணவர் நினைச்சதே ஒரு தரத்தில் இருக்காங்க. இவங்க நம்ம மாணவர்களை எப்படி நினைச்சிருக்கோம், இவங்க அவரோட மூத்தவங்களா இருக்காங்க அப்படின்னு ஒரு மாதிரியா புள்ள இருக்குது. அவங்களோட ஒரு தியாகம் இருந்துச்சு, ஒரு தியாக மனப்பாடம் இருந்துச்சு. இரவு படிக்கிறதுக்காக அவங்களுக்கு பாட நேரங்கள் செய்யலாம். 4 மணி நேரம் தான் எல்லாரும் சொல்றோம். ஆனா அவங்கள இரவு நேரத்தில் நீங்க வாங்கன்னு சொன்னா அவங்க குடும்பத்தை விட்டுட்டு வருவாங்க. குடும்பத்தை விட்டுட்டு குடும்பத்து வீட்டுல மனைவி இருக்கும், 1 வயசு குழந்தை இருக்கும், 1.5 வயசு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வயசு குழந்தையும் மனைவியும் வீட்டுல தனியா விட்டுட்டு ஒருத்தர் கல்வி கற்கிறதுக்கான இரவு நேரத்துல ஒரு 13 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வருவார் பைக்ல. நாங்க கூப்பிட்டுட்டா வந்தோம், நாங்க சொல்லுங்கிறதுக்காக அவர் எதிர்பார்த்திருப்பாரு, கூப்பிட்டா வந்திருக்காங்க. இப்படி அவங்க ஒரு உதாரண ஒரு முயற்சி செஞ்சாங்க. அதனுடைய ஒரு விளைவு தான் நீங்க அவங்க கட்டப்படுவதற்காக தயாராகி வந்துட்டாங்க. சகோதரர்களே, இது மாதிரி மதரசாக்களை மேலும் ஆர்வப்படுத்தணும். இந்த மதரசாக்களை நம்மளும் மாணவர்களாக சேர வேண்டும். அதே போன்று வந்திருக்கக்கூடிய மாணவர்களை நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து ஒரு தினமாக ஆர்வப்படுத்தணும். நல்லா ஒரு இந்த மதரசாவும் இந்த மதரசாவை உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த உலமாக்களும் மேம்பேலும் தீர்வுகளை செய்வதற்கு நல்லா நல்ல முடிவான